الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما واستغفر الله إن الله كان غفورا رحيما ولا تجادل عن الذين يختانون أنفسهم إن الله لا يحب من كان خوانا أثيما يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا ها أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة أم من يكون عليهم وكيلا ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما ومن يكسب إثما فإنما يكسبه على نفسه وكان الله عليما حكيما ومن يكسب خطيئة أو إثما ثم يرم به بريئا فقد احتمل بهتانا وإثما مبينا ولولا فضل الله عليك ورحمته لهمت طائفة منهم أن يضلوك وما يضلون إلا أنفسهم وما يضرونك من شيء وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق صدق الله العليم. அன்பிற்கும் பண்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலிம் பெருமக்கள் மற்றும் இப்பள்ளி மதரசாவின் கமிட்டியினர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் எனது நன்றியை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெறக்கூடிய இந்த எதை நோக்கி செல்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா உலகத்திலே எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறார்.
இந்த படைப்புகளுக்கு மத்தியிலே லட்சம் நூல்கள் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறன. ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு நூல் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனை ஓதினாலும் நன்மை, ஓத கேட்பவருக்கும் நன்மை என்று ஹதீஸிலே கூறப்படுகிறது. அப்போ இது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், வெயிலிலே இருந்து வருவதற்கு தான் நிழலுடைய அருமை தெரியும் என்பார்கள். அத்தன்மை போல நாம் இந்த திருக்குர்ஆனோடு ஓதுகிறோம், கையிலே வைத்திருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் இதனுடைய பெரும் மதிப்பு என்ன என்பது நமக்கு பலருக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் வெளியிலே இருந்து வரக்கூடிய பிற மத சகோதரர்கள், நம்முடைய மக்களிலே பேர் அறிஞர்கள் இதை உள்ளே புகுந்து ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வசனமாக ஆராயும் போது, ஆஹா, இப்படி ஒரு நூல், இப்படி ஒரு வேதம் உலகத்தில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆகவே இந்த குர்ஆனை கைருக்கும் மற்ற அல்லமல் குர்ஆன அல்லமகு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கைருக்கும், உங்களிலே சிறந்தவர், மற்ற அல்லமல் குர்ஆன அல்லமகு, குர்ஆனை தான் கற்று பிறருக்கு யார் போதிக்கிறாரோ அவரே சிறந்தவர் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீ கவனிக்கும் போது குர்ஆன் எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது, அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னொரு இதில் சொல்லப்படுகிறது, இன்னல்லதி லைஸி ஜஃபி ஷையும் மினல் குர்ஆனி கபைத்துல் ஹர்ப். ஹதீஸ், அதாவது எந்த மனிதனுடைய உள்ளத்திலே திருமறையின் சில வசனங்களாவது இல்லையோ பாழடைந்த வீட்டிற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இதே பாரசீக கவிஞர் சொல்கின்றார், காணையே காலியரா தேவு மீகிறார். காலியாக கிடக்கக்கூடிய வீடுகளிலே பேய்களும் பிசாசுகளும் ஜின்களும் கெட்ட ஆவிகளும் குடிகொண்டு விடும் என்று சொல்கிறார். அப்போ இதோட கருத்து என்னன்னு கேட்டால், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே திருமறையின் ஒரு சில வசனங்களாவது இல்லையோ அந்த மனிதனுடைய உள்ளம் பாழடைந்த வீட்டிற்கு சமமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த மாதிரி இந்த குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருப்பதனால இதை நாம் பிள்ளைகளுக்கு ஓதி செல்கிறார்களே, இந்த பிள்ளைகள் ஓதுன அழகாக பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஓதுறாங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 2 ஆயத்தை ஒரு கற்றுக் கொடுத்து விட்டால் அவருக்கு புத்தகாவு என்னும் இடத்திலே 2 செந்நிற ஒட்டகை காத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 2 வசனத்துக்கு 2 ஒட்டகை கிடைக்குது, அவருடைய நன்மை கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ குர்ஆன் பூராவும் கற்றுக் கொடுக்குற இந்த உஸ்தாதுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இதே அடிப்படையில் நாம் நமது பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ நம்மளால் ஏந்த அளவில் திருமறை வசனங்களை கற்றுக் கொடுப்போமேயானால் அதனுடைய நன்மை நமக்கும் நிறைய கிடைத்து கொண்டு இருக்கும். அது மட்டுமல்ல, ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, யார் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமலை செய்கிறாரோ அவருடைய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் சூரிய ஒளியை விட ஒரு வீட்டிலே வச்சா எப்படி பிரகாசிக்குமோ அவ்வளவு ஒளி பொருந்திய கிரீடமாக பெருக்க ஹதீஸில் சொல்லப்படுது. அப்போது திருமறையை ஓதி நம்ம கற்றுக் கொடுத்து விட்டோம்னா பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் அதில் காத்து கொண்டு இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் அதில் முக்கிய பங்கு இருக்குது. உஸ்தாத்மார்களும் மதரசாவிலே பள்ளிவாசலே ஓதி தருகிறார்கள், அதோடு விட்டு விடக்கூடாது, வீட்டிலேயும் ஓத வேண்டும். வீட்டிலே திருமறையை ஓதுவதால் அநேக நன்மைகள் பரக்கத்துகள் உண்டு. அங்கே கெட்ட ஆவிகளோ சைத்தான்களோ பேய் பிசாசுகளோ அணுகுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. எனவே இந்த திருமறையை மேலோட்டமாக பார்த்து விடாமல் இன்றைய காலகட்டத்திலே எல்லா மொழியிலேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் திருமறையின் திராதிசியம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கலாம், ஃப்ரெஞ்சில் தெரிஞ்சவங்க ஃப்ரெஞ்சில் அது தெரியலாம். இப்படி திருமறையினுடைய கருத்து என்ன, அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறையில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. கெட்ட பழக்கம் இருக்கா, குடியிருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய ஆயத்துக்கள்லாம் இருக்குது. டைம் இல்லை, அவங்க சொல்லிக்கிறது 5 நிமிஷம். ஏன்னா நீங்கள் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆகையினால ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது
திருமறையில் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. அப்போ நாம் திருமறையை வெறுமனே லேசாக எண்ணி விடாமல் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை யார் கையில் பார்த்தாலும் இந்த செல்லு இருந்துக்கிட்டு உயிரை வாங்குது. வேறு எதுவுமே செய்ய வழி இல்லை, சிந்திக்க நேரம் கிடையாது, திருமறையை தொடர்ந்து பார்க்க நேரம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு போகும்போது கையில் வச்சுக்கிட்டே தான் போகிறாங்க, வரும்போது கையில் வச்சுக்கிட்டே வராங்க. இதில் சின்ன பிள்ளை பெரியவங்கிறத ஒரு விதிவிலக்கே கிடையாது. எல்லா ஜனங்களையும் அந்த செல்லை ஆக்கிரமித்து கொண்டு விட்டது. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு சமுதாய விழிப்புணர்வோடு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், திருமறையை நல்லவராக நாமும் ஓத வேண்டும், பிள்ளைகளுக்கும் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அத்தகைய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சீட்டுரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ما شاء الله تبارك. بالله من الشيطان الرجيم. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء
فنعم أجر العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. تكبير الله أكبر.